ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜி இருக்காங்களே, ஓடோடி வந்தேனப்பா உன்னிடம் பேச அப்படிங்கிறாங்க. எப்பப்பா தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சின்னட் புல்லட் பாண்டி அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, சின்னட் புல்லட் பாண்டி நின்று பார்க்கறது தெரியாமலே பெரிய புல்லட் பாண்டி ஒரு பக்கம் முறுக்குன்னு இருக்கிறாரு புல்லட்டை. இங்கே ஒரு பக்கம் முறுக்குனாலும் முகள்கிட்ட பேசணும்னு ஆசை வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு. அதை பேசுனா என்ன, நீ பெத்த புள்ள தானேயா, எதுக்கியா ரோசம் இவ்வளோ தூரம் வருது, மீசை காது வரைக்கும் வச்சுக்கிட்டு அவன் கோவப்படுறான், இருங்கடா நானும் வளர்த்துக்கிட்டு வரேன், அந்த மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. உடனே ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் வந்து கோவப்படுவீங்க, என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறன்னு கதறாங்க. இங்கே ஒரு பக்கம் கதறினாலும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பி போயிட்டாங்க. சின்னட் புள்ள பாண்டி வீட்டுக்கு வந்து ஒரு போர்க்களத்தையே வெடிச்சு விட்டாரு. அது மட்டுமா என் பொண்டாட்டிகிட்ட உசுப்பேத்து வர்றதை பார்க்கணுமே, டே அம்மா உசுப்பேத்து வந்துட்டு உம்முன்னு கடுப்பேத்து வந்துட்டு கம்முன்னு இருக்கணும்னு தலைவர் சொல்லி கொடுத்தாரு, கேட்கலையா, இது தெரியாமல் நீ வார்த்தையை விட்ற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுவும் உன் புருஷனை நம்பி நீ வார்த்தையை விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வீட்டில் பெரியவங்கள்ட்ட, அதாவது ராஜியோட அம்மா கிட்ட இவங்க கோவப்படுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, கல்லானாலும் கிழமை புல்லானாலும் புருஷன்னு அவங்க நினைக்கிறவங்க இல்லை, ஆனால் பிள்ளைக்காக இறங்குறவங்க தானே அப்படிங்கிற மாதிரிச்சு. பெத்த பிள்ளைக்கு ஒன்றா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். குமார் வெளியே வந்துட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கதிரை அடிக்கிற அலப்பறை தாங்க முடியல. கதிரை பெருமையாக பேசினதை வேற சொல்லிட்டாங்க. அதனால உடனே எங்கப்பா என்ன பெருமையாக பேசிட்டாருன்னு அவரு சொல்ல, நம்ம செந்தில் அதுக்கும் மேலே பர்ஃப்யூம் தீது போச்சு, மீனோட பர்ஃப்யூம் எடுத்து புசுன்னு அடிச்சுக்கிட்டு, மூட்டை பூச்சி மருந்து யாரா இங்கே அடிச்சது, நானே தான், இது எப்படிங்கிறியா இருக்கு, அதாவது மூட்டை பூச்சை எடுக்கவும் உரலில் போடவும் சதக்கு என்று கொள்ளவும் அந்த மாதிரி நீ ஓவரா பண்றடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாண்டியனுக்கும் நம்ம செந்திலுக்கும் வர அலப்பறையை பார்க்கணுமே, ஐயோ இவங்க அலப்பறை தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்